ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஒரு 50 லைக் வந்து டார்கெட்டாக வைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த 50 லைக்கு கூட தரமாட்டிங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் தருவாங்கன்னு நான் நினச்சி வைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோன்னே அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9 கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் எந்த மீடியாவை கிளிக் பண்ணிக்கிங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து மூவாக இருக்குது. நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் கடைசியாக வரும். நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டுன்னு இருக்கும், எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணி பேசிக் எஃபெக்ட்டுன்னு இருக்கும், அதில் வந்து காசியன் பிளரை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக அப்படி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து செட்டிங்ஸுக்கு போய்க்குங்க. அதில் போய்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ரென்த் வந்து 3ன்னு வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து வீடியோ லேயர் வந்து அனுப்பலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி வீடியோ லேயர் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ லேயர் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிங்க. அப்படியே இங்கே பிளண்டிங் வந்துடுங்க. பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனில் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோன்னே கலர் கொஞ்சம் டிம்மான மாதிரி தெரியும். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கடைசியாக இருக்கிறத ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா அதே இமேஜை வந்து மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் தான். இதை வந்து இப்படி அந்த உள் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை ட்ராக் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து கிராப்பிங்னு இருக்கும், கிராப்பிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் லைனில் வந்து கரெக்டாக இப்படி கிராப் பண்ணிக்கிங்க. ஸோ மேலெல்லாம் அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சைடில் மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜையும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கீழே 3 டாட் இருக்கும், 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே சென்ட் டு பேக்குன்னு இருக்கும், சென்ட் டு பேக் வந்து கொடுங்க. அது வந்து ரொம்ப பின்னால் போயிடும். இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த காசியன் பிளரை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து தெளிவாயிடும். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து சுருக்கிக்கங்க. இந்த உள் பாக்ஸ் இங்கே ஒன்று இருக்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா சுருக்கிக்கலாம். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கிக்கங்க. ஸோ இது கரெக்டாக வந்து சுருங்கிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் இதிலே இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே இங்கே வந்து வச்சுருங்க. இது வந்து பாக்ஸுக்கு மேலே இருக்குது, அதனால் சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தோன்னா ரொம்ப பேக்கில் போயிடும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி நம்ம சென்ட் டு பேக் கொடுக்கணும், ஏன்னா அது வெளியே வந்துருக்கு. இப்போ வந்து காசியன் பிளர் மொத்தமாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒழுங்காக வந்துடும். இப்போ வந்து நம்ம கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி ஸோ அந்த கலர் இமேஜ் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ட்ரிஃப்டிங் இருக்கும், ட்ரிஃப்டிங்கை வந்து கொடுத்துருங்க. ட்ரிஃப்டிங்கை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி இந்த கலர் இமேஜ் வந்து இங்கே நான் வச்சுக்கிறேன். இங்கே நான் வச்சு இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க.
இதில் வந்து ஓவரால் அனிமேஷனில் வந்து ஃப்ளிக்கர்னு இருக்கும், ஃப்ளிக்கரை கொடுத்துருங்க. இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. 3 டாட் இருக்கும், இதில் வந்து டூப்ளிகேட் ஒன்று எடுத்துருங்க. இந்த கலர் இமேஜில் அப்படியே இங்கே வந்து வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனை வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிட்டு டிக் இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் சவுண்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த சவுண்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், அப்பா எப்படி ப்ளே ஆகுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.